ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் திமுக மீது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அபாண்டமாக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் 7 முக்கிய கேள்விகளை தனது எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்தார். அதில் செம்பியம் காவல் நிலையத்தின் அருகிலேயே கொலை நடந்த நிலையில் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருந்தார். கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் கூறியவற்றை வைத்தே வழக்கை முடிக்கவே காவல்துறை ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வியை ரஞ்சித் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளரான சரவணன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது ரஞ்சித் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் திமுகவினர் என போலி பிம்பம் பரப்பப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே ப. ரஞ்சித் பதிவிட்டுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான அமைப்பு என்றும் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தரும் வல்லமை பெற்ற அமைப்பு நமது காவல்துறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். புல்லட்டு பாட்டி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம தள்ளு தள்ளு என்ற நடிகர் வடிவேலுவின் டயலாக் தான் ஞாபகம் வரும் இந்த காட்சியை பார்த்தால். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் அருகே பாம்பு ஒன்று சர்வசாதாரணமாக சென்ற காட்சிதான் இது. கொடுங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றில் பக்தர் ஒருவர் அசதியின் காரணமாக கோயில் வளாகத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அவரின் தலைக்கருகே பாம்பு ஒன்று சென்றது. அந்த நபர் சுதாரிப்பதற்குள் பாம்பு வேகமாக புதரை நோக்கிச் சென்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எப்படியான நிரந்தர மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சமர்ப்பித்த விருப்ப ஓய்வு விண்ணப்பத்தை ரத்து செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தமிழக அரசு 4 ஹெக்டேர் அளவுக்கு நிலத்தை ஒதுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் தொழிலாளர்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக விஆர்எஸ் கொடுத்திருப்பதாகவும் மறுவாழ்வு தர 1 ஆண்டிற்காவது அரசின் டான்டி எடுத்து நடத்த வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் காப்பு காடாக இருப்பதால் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசு நேரடியாக எடுத்து நடத்த வாய்ப்பில்லை என வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிபிடிசிஎல் நிறுவனம் சார்பில் தொழிலாளர்களுக்கு மீதமுள்ள 75% இழப்பீடு தொகை 1 வாரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எப்படியான நிரந்தர மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மறு உத்தரவு வரும் வரை தொழிலாளர்கள் யாரையும் மாஞ்சோலையை விட்டு வெளியேற்றக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்து வழக்கு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா மற்றும் பண்பாட்டு சார்ந்த நூல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சியில் 2 நூல்களை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் நூல்களை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டார். அந்த வகையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து தயாரித்துள்ள ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எ வாக் த்ரூ என்ற சுற்றுலா தகவல் களஞ்சிய நூலை வெளியிட்டார். அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து தயாரித்துள்ள நாட்டார் தெய்வங்களின் வரலாறு, வழிபாட்டு முறைகள் மற்றும் பண்பாட்டு முறைகள் ஆகியவற்றை விளக்கிடும் வண்ண புகைப்படங்களுடன் கூடிய ஃபோக் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஆங்கில நூல்களையும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டார். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு குழு அமைத்ததை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவியல் சட்டம் பொதுப்பட்டியலில் இருப்பதால் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மாநில அரசின் குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் அமைக்கப்பட்ட 1 நபர் ஆணையத்தை வரவேற்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இக்குழு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், காவலர்கள், சட்ட பயிற்றுநர்கள், ஆய்வாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் சிதம்பரம் அறிவுறுத்தியுள்ளார். நீதித்துறையின் நவீன கோட்பாடுகளுடன் ஒத்துப்போகும் குற்றவியல் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார்.